السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. கேக்குதா? ஓ வந்தீங்க ஸ்கிரீன் அஹ்னஃப் ஓ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படியா? என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தீங்கதா இல்லாட்டி ஒவ்வொரு பாடம் வந்தீங்கதா? ஓடுற பாடம் வண்டிட்டு. ஆ, சரி. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஓ உண்டா ஒன்று போ. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها. ஆர்து அந்த ஆவை மாத்தணும். அ அர்து أرض அர்து. أرض குட். திருப்பி إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. கொஞ்சம் திருப்பி போதுங்க, சின்ன பிள்ளை உண்டிக்கு. أفلا يعلم إذا بعثر ما في القبور. குபூர் எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஓரளவு 2 செகண்ட். குலை. இரண்டு இரண்டு செகண்ட் ஓரளவு. குலை. குபூர்ல ஏனது? சொல்லி தந்தீங்க நான். என்ன என்ன மல்லிம்? குபூர் மாஃபில் குபூர் எத்தனை செகண்ட் நீட்டணும்? 2 அளவு 1 செகண்ட். குலை. ஆ, குலை 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 குலை. 2 செகண்ட் ஒரு அளவு. 2 செகண்ட் ஒரு அளவு. என்ன எல்லாம் தலைகீழா சொல்றீங்க? பக்கத்து அத்தா ஐயுதா? அதை கிட்ட சிரிக்கும் இப்ப. இல்ல அதான் பக்கத்துல இல்ல இல்லையா? எல்லாம் தலைகீழா வருது. ம்? கஷ்டமாய்யா? ஓ சொல்லித்தரலையா நான் குபூர் பத்தி? குபுர குபுர ஏன் நீட்டணுமா? குபூர எத்தனை செகண்ட் நீட்டணும், அதுக்கான காரணம் என்ன சொல்லித்தரலையா உனக்கு? காரணம் சொல்லி தந்து அது சொல்லியா காரணம். சொல்லுங்கல்ல, காரணம் சொல்லி தந்தா நீட்ட சொல்லி தரல அப்படியா? காரணத்தை சொல்லையா கேட்டு. சொல்லுங்க காரணத்தை. என்ன காரணம்? எலிஃப் வாவ் யா. அது அது அதுகளும் மத்துடைய எழுத்துக்கள். அலிஃப் ஃபத்ஹா மட்ட குறிக்கிறது. வாவ் லம்ம மட்ட குறிக்கிறது. யா கஸ்ரா மட்ட குறிக்கிறது. ஆஹ் அப்ப வாவ் ஒரு எழுத்தோட சேர்ந்து வரக்குள்ள அதை சேர்த்து நீத்தல். உருளத்தோட சேர்ந்து வரக்குள்ள அது போயிட்டீங்க. உதாரணத்துக்கு அஃபல லாம் அலிஃபோட சேர்ந்து வந்தீங்க அப்படியா? இல்ல வரலையா? வண்டிகிது வந்திக்கிறா வரலையா? வண்டிகிது. வந்திக்கிறதால என்ன செய்யணும் இப்ப? ஃபத்ஹா மட்டு வச்சு நீத்தல்.
எங்க பத்து அஹ்மத் வச்சிக்கி வைக்கலையே. ஃபத்தஹ துண்ணிய வச்சிக்குது. லாமுக்கு மேல இருக்கிற பத்து அஹ்மதா? லாமுக்கு மேல இருக்கிறது பத்து அஹ்மதா? எங்க சவுண்ட காணும்? மூஞ்சி மறைஞ்சிட்டு. இல்ல. என்னது? ஆ போன ஆடுதுன்னா ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்தைன். ஃபத்ஹத்துன். அப்படியா? இல்ல ஃபத்ஹத்தைன். ஃபத்ஹத்தைன். வெரி குட். யார் பக்கத்துல மேல கீழே பார்த்து பார்த்து சொல்றீங்க? பயமோ? ஒத்தரும் இல்ல. இது என்னது? ஒத்தரும் இல்ல. இந்த இதுல இது ஃபத்ஹத்தைன் அப்படித்தானே? ஓ. குட். அப்ப இது என்ன அடையாளம்? கஸ்ரத்துன். டவுட் சொல்லிங்க. இது இல்ல. கஸ்ரத்துன். கஸ்ரத்துன்னா சரியா சொல்லணும். கஸ்ரத்தைன். கஸ்ரத்தைனா, கஸ்ரத்துன்னா, கஸ்ரு மத்தா, கஸ்ராவா, கஸ்ரூவா, கஸ்ரியா, கஸ் கஸ்ரா. கஸ்ரா. சரியா சொல்லணும். கஸ்ராஹனா சுவர் தானே? ஓ. அப்ப இதுட பேர் என்ன? ஃபத்ஹமத். ஃபத்ஹ. ஃபத்ஹா. அப்படியா? ஓ. உங்களுக்கு ஞாபகம் வைக்க அப்படி சாட்டெல்லாம் போட்டு நான் பாடம் கேட்டு நீங்க சரியா சொல்லி எல்லாம் பாஸ் பண்ணதெல்லாம். ஓ. அப்பலே இப்ப திருப்பி கேட்கணும். அப்படியா? இல்ல. அப்பலே இப்ப நான் என்ன செய்ய சொன்னதெல்லாம் பில. தற்பொழுது நீங்கள் கூறிய விடைகள் அனைத்தும் பிழையாக இருக்கிறது மிஸ்டர் ரஹ்னப் அவர்களே. நாங்கள் உங்களை என்ன செய்வது? பாடத்தை மீண்டும் கேட்கவா? பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பாடம் தர போகல தாத்தா பாக்கத்தையும் சொல்லி தந்தீங்க போல. அப்படிதான் விளங்குது. யார் பக்கத்து சொல்லி தந்தேன் இப்ப? ஒத்தன் சொல்லிட்டல்ல. அப்ப இப்படி அவ சரியா சொன்னீங்க, இப்ப பிள்ளையா சொல்றீங்க. அந்த நேரத்துல இப்ப சரியா சொல்லிட்டு இப்ப பிள்ளையா சொல்றீங்க இப்ப. எங்க சொந்த காலம் என்ன செய்வோம்? இது போல எனக்கு ஒவ்வொரு அடையாளம். அலிஃபுக்கு கீழே இருக்கிறது பத்தஹ்மது, லாலுக்கு மேலே இருக்கிறது கஸ்ரத்தைனி. உன்ன சொல்லுங்க பாப்போம். சரியா? முதலாளி. லாமுக்கு மேல இருக்கிற ஃபத்ஹத்துன். ஆ ஸாக்கு மேல இருக்கிற ஃபத்ஹத்துன். ஆ அக்கு கஸ்ரத்துன் இருக்குது. எது ஸாக்கு கஸ்ரத்துன்? பின்னுக்கு. எது கஸ்ரத்துன்? ஸாக்கு பின்னுக்குள்ள அலிஃப். எழுத்து சரி. அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் தெரியுமா? என்ன? அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் என்னென்ன எழுதுன்னு தெரியுமா? இது தெரியுமா? அலிஃப் யா வரைக்கும். ஓ. அலிஃப் பே தே சே எல்லாம் தெரியும் தானே? ஓ. அப்ப சரியா சொல்லுங்க பாப்போம். இன்ன எழுத்து வந்திக்குது, இன்ன எழுத்துல இன்ன அடையாளம் வைக்குது. என்ன மல்லியம்? இதான் எழுத்து, இதான் அடையாளம். சொல்லுங்க பாப்பரண்டே. உதாரணத்துக்கு முதலாவது அலிஃப் வந்திக்குது, அதுக்கு வந்து கஸ்ரத்துன், கஸ்ருமத்து, கஸ்ரத்தைன் ஈக்குது. அதே மாதிரி அடுத்ததாக லால் வந்திக்குது. முதலாவது சொல்லுனா வந்திக்காதால். தாலுக்கு கஸ்ரு மத்து ஈக்குது. அதுக்கு பின்னாடி அலிஃப் வந்திக்குது, ஒன்றும் இல்ல. அதுக்கு பின்னால ஜே வந்திக்குது. அதுக்கு மேல இருக்கிறது வந்து லம்மத்துன், லம்மத்தைனோ லம்ம மத்தோ ஒன்று ஈக்குது. இப்படி சொல்லணும் ஒவ்வொன்றா. அலிஃப்க்கு மேல இருக்கிற
ஃபத்ஹத்துன். அலிஃபு மேலே இருக்கிறது ஃபத்ஹத்துன். மரா யாக்கு இருக்கிறது ஃபத்ஹத்துன். ஏக்கு கே ஃபத்ஹத்துனா எழுத்தும் தெரியாது இ அப்படியா? அலிஃப் அலிஃப் அலிஃபு அலிஃபுக்கு கீழால கஸ்ரத்துன் இருக்கிறது. எங்க முதலாவதுலையா? முதலாவது சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 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 அலிஃப்ல கஸ்ரத்துன் இருக்குது. ஆ மரா ஜல்ல ஆ லம்ம 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 மத்தி இருக்கிறது ஆ இருக்குது. ஆ அப்புறம் அலிஃப் அந்த அலிஃப்ல ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்ல. நல்ல அழகா விளங்குது. குட். அடுத்தது அடுத்து ஜல்ல லம்ம மத்தி இருக்குது. சரியா சொல்லணும். ஜல்ல லம்ம மத்தி இருக்கிறது. ஆ மரா லாம்ல சுக்கூனும் ஃபத்ஹத்துனும் வந்திருக்கிறது. ம் மரா ஜல்ல கஸ்ரத்துன் வந்திருக்கிறது. இரண்டாவது செயல். ம். புலை புலை சரியா வரல. முகமது அஹ்னப் ரெண்டு பிரச்சனை இது. எத்தனை பிரச்சனைக்கு முக்கியமான பிரச்சனை ரெண்டு அஹ்னப்ட. முதலாவது என்ன செய்யணும் என்றால், இன்றைய பாட ரெக்கார்டிங்க உங்களோட தாத்தாவோட ஒரு சின்ன டைம் உண்டு சிட்டிங் உட்கார்ந்து கேட்கணும். சரி. பக்கத்துல ஆயிரும் இல்ல இல்ல. அப்ப தாத்தாவோட சின்ன ஒரு சிட்டிங் கொண்டு உட்கார்ந்து இந்த ரெக்கார்டிங்க முதலாவது கேட்கணும். ஏன் கேட்கணும் என்றா அஹ்னப், உங்களுக்கு அடையாளங்கள் எல்லாம் மறந்து போயிட்டு, அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மறந்துக்குது. அடுத்த கிளாஸ்ல இப்படிதான் கேட்பேன். அலிஃப்ல என்ன இருக்குது, ஜால்ல என்ன இருக்குது, ஜல என்ன இருக்குது, லாம்ல என்ன இருக்குது, ஃபத்ஹ மத் இருக்கிற ஒரு அடையாளத்தை ஒரு எழுத்த சொல்லுங்கோ, லம்மு மத் இருக்கிற அடையாள எழுத்து ஒன்றை சொல்லுங்கோ. இப்படி கேள்வி கேட்பேன். சொல்லுங்க சொல்றது எப்படி கேட்பேன்? முதலாவதுல லம்மு மத்து என்ன எழுத்துக்கு மேல இருக்குது என்று கேட்டால் பார்த்து கொண்டிருக்கப்படாது. அலிப்பே தேசேன்னு ஜீம் பேன்னு சொல்லி கொண்டு போகக்கூடாது. இருக்கிற எழுத்த சரியா சொல்லணும். சரி. அந்த பிராக்டிஸுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். அப்பதான் நீங்க மறக்காது. இன்ஷா அல்லாஹ். நிறைய கேள்வி கேட்பேன். அந்த பாடத்தை அதுக்கு ஏற்றவரை ரெடி ஆயிட்டு வரணுமா? நாளை